ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங். லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாஸ்டர் ஃபைல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ டுடே வந்து அடுத்த மாஸ்டர் ஃபைல் பார்க்க போகிறோம். ஸோ புட் ஹெடிங் கஸ்டமர் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். புட் ஹெடிங் கஸ்டமர் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். ஸோ கஸ்டமர் மாஸ்டர் ஃபைல் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களோட ஹேண்ட் அவுட்ல நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 4 கஸ்டமர்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். பட் அதர்வைஸ் கம்பெனிஸ்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மோர் தென் 100, 500, 1000 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. பட் இங்க நாங்க ப்ராக்டிஸுக்காக ஒரு 4 கஸ்டமர்ஸை மட்டும் நாங்க டேட்டாஸ் கடன் பட்டோம். நான் 4 பேரை தான் இங்க பார்க்க போறோம். ஸோ அவங்களே எப்படி நாங்க எண்ட் பண்ணோம், அதாவது மாஸ்டர் ஃபைல் இவங்களுக்காக செய்ய வேணும். நாங்க மாஸ்டர் ஃபைல் கிரியேட் பண்ண வேணும். கஸ்டமருக்கான அல்லது டேட்டருக்கான மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் செய்யும். சரி, ஓகே. இந்த கஸ்டமர் ஒரு டேட்டா மாஸ்டர் ஃபைல் கிரியேஷனுங்கிறது செகண்டரி மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். ஸோ நாங்க அதை இப்ப நாங்க கிரியேட் பண்ணலாம். சரி, ஸோ புட் ஹெடிங் கஸ்டமர் ஒரு டேட்டா மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். கடன்பட்டோர்களை நாங்க ஒரு மாஸ்டர் ஃபைல் மூலமாக கிரியேட் பண்ணி எடுத்துக்கோம் அல்லது வாடிக்கையாளர்கள். ஸோ எல்லாரும் ஹெடிங் போர்டிங்களா? சார் போட்டாச்சு சார். ரைட். ஸோ இப்போ நீங்க கீழே எழுதிக்கோங்க. இதுல பாத் எப்படி நாங்க இந்த கஸ்டமர் மாஸ்டர் ஃபைலை நாங்க எப்படி கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேட்வே ஆஃப் டெலி. ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுங்க, கேட்வே ஆஃப் டெலி. தென் accounting info, select accounting info, select accounting info, enter, enter, ledger, ledger, then enter. So simply we can create single ledger as a single ledger as a multi ledger. So more than one என்கிறதால நாங்க வந்து multi ledgersலயே நாங்க create பண்ண போறோம். So select multi ledger, and create, select create, then enter. Right. இப்ப நாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் அல்லது டேட்டாஸ் எங்கட நிறுவனத்துல இருக்கிறதால ஒன்றுக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் டேட்டாஸ் இருக்கிறதால நாங்க அவங்கள என்ன செய்ய போறோம், எங்கட கஸ்டமர்ஸை நாங்க கிரியேட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு 4 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ரைட், தேர் ஆர் 4 கஸ்டமர்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒன் டிப்டாப் டெக்ஸ், முபாரக் டெக்ஸ், பிளஸ் பாயிண்ட், நிம்ரன் டெக்ஸ். ரைட், தீஸ் ஆர் த சேம்பிள் கஸ்டமர்ஸ், not a fair customers. It's a sample customer. Right, we have to create first tip top text. Right, under group. So which is the group? Anyone can say which is the correct group? You want to select one group, so which is correct? Anyone? Current assets? No. Yes, customers including current asset, but they have a important specific group list, right? So here Sales, sir. no, நாங்க இங்க செலக்ட் பண்ண வேண்டும் என்ன சொன்னா சன்றி டேட்டா. அப்ப அதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட ஏற்கனவே தந்த அந்த ட்ரையல் பேலன்ஸ்லயே நீங்க நோட் பண்ணலாம். சன்றி டேட்டா நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. சன்றி டேட்டா, சன்றிங்கிற கான்செப்டை நாங்க செலக்ட் பண்ணோம். சன்றி டேட்டா, சன்றி டேட்டா. சோ இப்ப நாங்க கஸ்டமர்ஸை ரெடி பண்ணோம். டிப் டாப் டெக்ஸ், சாரி, ஓகே, இது கேட்டீங்களா? Right, okay. So sundry data's first one we are created tip top text and amount is 500
52,300 rupees. Then enter. So automatically software select debit DR. Then specially we have to put a bill number, right? So அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி பில் நம்பர் இருக்குது பாருங்க, பாருங்க பில் நம்பர். இது வந்து ஓல்டு பில், நாங்க அவருக்கு ஆல்ரெடி நாங்க சேல்ஸ் பண்ணிருக்கோம், கடனுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 1101ங்கிற அந்த நம்பர் பில்லுக்குரிய காசு அவர் இன்னும் தரல எங்களுக்கு. ஸோ அந்த பில்லுக்குரிய காசு ஃபியூச்சர்ல தரலாம் அவர், சரியா? ஸோ அதனால நாங்க அந்த பில் எந்த பில், இந்த 5,52,300 ரூபாய் எந்த பில்லுக்குரியது என்கிறதே நாங்க என்ன செய்யணும், இடத்துல இண்டிகேட் பண்ணணும். ஸோ தென் என்டர் நேம்ங்கிற இடத்துல நாங்க அதை மென்ஷன் பண்ணணும். நேம்ங்கிற இடத்துல நாங்க என்ன செய்யணும், இந்த பில் நம்பரை நாங்க மென்ஷன் பண்ணணும். கிளியரா கைஸ்? பிறகு நாங்க என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா அமௌண்ட் வரும், சரியா? ஆட்டோமேட்டிக்கலி the amount all amount will be appear. நோட் பண்ணிட்டீங்களா? அந்த நேம்ங்கிற இடத்துல என்ன போடணும்ங்கிறது நோட் பண்ணிட்டீங்க? கிளியர்? எஸ் கிளியரா? அது விஷயம் அடுத்து என்ன கொடுக்கணும்ங்கிறது கிளியரா? Yes, sir. Okay, sir. ரைட். ஸோ நோட் பண்ணிக்கொள்ளணும், சரியா? நோட்ங்கிறது முக்கியம். செகண்ட் லைன் வருதா இல்லையா? ஸோ இதுல இன்னும் ஒரு பில் இருந்தால், சரியா, சம்டைம் 2-3 பில் இருக்கலாம் சில கஸ்டமர்ஸ். அப்ப அதே நேரத்துல அப்படி இருந்தா நாங்க இந்த டேட்டை கொடுத்து நாங்க அந்த பில்லை திரும்ப என்ன செய்யணும், கொடுக்கணும். பட் இங்க வந்து சிங்கிள் பில் தான் இருக்கு. ஸோ அதனால நாங்க அதோட முடிச்சுக்கோ. தென் என்ன பண்ண மாட்டோம், அவர் டிப்டாப் டெக்ஸ்ட்ல அந்த டீடைல்ஸ் நாங்க என்ன பண்ணி முடிச்சிட்டோம். தென் அடுத்தது நாங்க முபாரக் டெக்ஸை பத்தி பதியலாம், சரியா? முபாரக் டெக்ஸ் 235,000 முபாரக் டெக்ஸ். முபாரக் டெக்ஸ் $235,000 debit, then enter, and we have mentioned 2010 number, right? Then enter. Third customer plus point, so 463.500 ஆகவே நாங்க வந்து இடத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன பண்ணுவோம், sorry, amount, okay, correct. The number 1110 1110, no, 1110, right? So final customer Nimran Tex, Nimran Tex, okay. So amount is 274,200 rupees. Then bill number is 1780. Right. இப்ப நாங்க வந்து எங்கட மல்டி லெஜர் கிரியேஷன்ல போயிட்டு நாங்க சண்டே டேட்டாஸ் ஆகிய கஸ்டமர்ஸ் மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லா விஷயங்களையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம். எத்தனை கஸ்டமர்ஸும் இருக்கலாம், 1000 கஸ்டமரும் இருக்கு. ஸோ 1000 கஸ்டமர் இருந்தாலும் 1000 கஸ்டமர் நாங்க சிம்பிளா இப்படியே 1 by 1 உருவாக்கிட்டு போறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதை வந்து நாங்க இடத்துல செஞ்சிருக்கோம். இது கிளியரா கேஸ் எல்லாருக்கும்? இதுல இன்னொரு இடத்துல நாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கோமே, ஸோ அதை நாங்க கரெக்ட் பண்ணுவோம். டிப்டாப் டெக்ஸ், okay, simply we can change. என்ன பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா ஃபைனல் லைனுக்கு வந்துடும். ஓகே, தென் என்டர். ஸோ நாங்க இப்போ என்ன செஞ்சிட்டோம், கஸ்டமர் மாஸ்டர் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். தனியா கஸ்டமருக்கு ஒரு தனியா ஒரு லெஜர் கிரியேஷன் நாங்க என்ன செய்யறோம், செப்பரேட்டா நாங்க செய்யறோம். இது கிளியரா கேஸ் எல்லாருக்கும்? Right. Then enter. Finally we simply we enter and accept. So எங்களுக்கு வந்து இடத்துல கஸ்டமர்ஸ் எல்லாரும்
உருவாயிருக்காங்க சிம்பிளா பார்க்கலாம் பாருங்க. அல்டர்க்குள்ள போயிட்டு பார்க்கலாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி. சரியா? நிம்ரன் டெக்ஸ் இருக்கிறார், முபாரக் டெக்ஸ் இருக்கிறார். ஓகே, சோ நாங்க எல்லாரையும் இடத்துல உருவாக்கி அப்ப நம்ம சிம்பிளா இதை பார்க்க முடியும். டிப்டாப் டெக்ஸ் இருக்கு பாருங்க, ரைட்? சோ எல்லாரையும் நாங்க இடத்துல கிரியேட் பண்ணிருக்கோம். சோ எங்களால பார்க்கவும் முடியும், கரெக்ட் பண்ணவும் முடியும். Right. அதே மாதிரி இப்ப நாங்க அடுத்தது சோ கஸ்டமர்ஸ்ல டீடைல்ஸ் நாங்க செப்பரேட்டா கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சோ சேம் வே கிரெடிட் எங்கள்கிட்ட டீடைல்ஸ் இருக்குது. சோ அதை நாங்க ஒரு மாஸ்டர் ஃபைல்ல நாங்க கிரியேட் பண்ண போறோம். சோ புட் ஹெடிங் creditor master file creation, creditor master file creation. So third one நாங்க செய்யறது creditor master file creation. So same way so அதுல gateway எழுதி கொள்ளுங்க. Gateway of Tele accounting info, gateway of Tele accounting info, then enter ledger, then enter so மல்டி ledger நாங்க சிம்பிளா மல்டி லெஜர்லயே கிரியேட் பண்ணோம் என்ன. சோ மல்டி லெஜர்ல கிரியேட்டிவ்ல நாங்க வந்து கிரியேட் பண்ணோம், then enter. So same way, right? சோ இதுல நாங்க ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மும்பை இந்தியன். அப்ப இதுக்கு என்ன குரூப் கொடுக்கிறது? சன்ரி கிரெடிட் கொடுக்கலாம் சார். சன்ரி கிரெடிட்டர், வெரி குட். சன்ரி கிரெடிட்டர், then enter. Right. Mumbai Indian 375,000. Mumbai Indian. Mumbai Indian 375,000. Then enter credit. So you want mention bill number 5520. 5520. Then enter second creditor Rajasthan Rajasthan Silks. Rajasthan Silks. Rajasthan Silks. How much? 235,600. So bill number is 2230. 2230. Then enter. So third one Singapore Tax. Amount is okay. Bill number என்ன? 2030. 20 30 40. 40. Yes. 2040. The final vendor creditor Dubai Silk House. Dubai Silk House. 181,250. Okay. Bill value, bill number 1766. 1766. Okay. So அப்ப நாங்க vendor, there are 4 vendor. So 4 vendor நாங்க என்ன செஞ்சிட்டோம், create பண்ணிட்டோம். So then simply we can put enter, accept. Okay. So அப்ப நாங்க third master file creation செஞ்சிட்டோம். Third master file. So இது வரைக்கும் நாங்க என்னென்ன master file creation பார்த்திருக்கோம்? Chartered account master file, customer master file, yes, creditor master customer file. or data, creditor or vendor. So 3 master files நாங்க கிரியேட் பண்ற வே பார்த்தேன். இப்படிதான் கிரியேட் பண்ணோம். பட் ஃபைனல் ஒன் என்னது? இன்வென்டரி மாஸ்டர். Inventory. So put a heading inventory master file.
inventory master file, right? So இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா கைஸ், இன்வென்டரி மாஸ்டர் ஃபைல பொறுத்த மட்டும் நாங்க 4 விஷயம் செய்ய வேண்டும். சரி, அது ஒரு மல்டி டாஸ்க், அது ஒரு பிக்கஸ்ட் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் சொல்லலாம். ஏதாவது கம்பெனியை பொறுத்த மட்டும் இன்வென்டரிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் பிளேஸ், ரைட்? செவரல் இன்வென்டரி அங்க இருக்கு, நாங்க நிறைய இன்வென்டரி அங்க பார்க்க முடியும். ஸோ இந்த 4 ஸ்டெப் அதுல இன்வென்டரியில நாங்க செய்ய வேண்டியிருக்கு. சரியா? அது ஒரு மாஸ்டர் ஃபைலாக இருந்தாலும் அதுல 4 ஸ்டெப் நாங்க செய்ய வேண்டியிருக்குது. அது என்னங்கிற விஷயத்தை நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேட்வே ஆஃப் டெலி. ஸோ அதுல பாத்வே எழுதி கொள்ளும், நாங்க எப்படி போறது. ஸோ புட் அ ஹெடிங் இன்வென்டரி மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன், put a heading inventory master file creation, right? Then start pathway. So gateway of tele, we want to select inventory info. So separate master file, inventory info. We have to select inventory info. Then enter. Inventory information dialog box will be appear. Inventory information dialog box will be appear. So in this box, we want to create 4 steps, right? 4 ஸ்டெப் கிரியேட் பண்ண வேணும். அது என்னென்ன, ரைட்? ஸோ இப்போ எழுதி கொடுங்க, அடுத்த லைன்ல எழுதி கொடுங்க. டைப் ஆஃப் இன்வென்டரி மாஸ்டர் ஃபைல் works. Type of inventory master file works. Type of inventory master file works. First one, write it down. Stock group creation. Stock group creation. Then second one, units of measure creation. Units of, இந்த order நான் சொல்றேன், சரியா எழுதிக்கோங்க. Stock group first create பண்ணனும். Then units of measure creation. Third one is godown creation. Godown. Godown creation. Godown. Spelling? காட்டன் பாருங்க. This one, godown. GODOWNS. Godown. Godown creation. Godown சொல்றது ஸ்டோர், அதாவது நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்களே அந்த பிளேஸ் சொல்றது கோடவுன் சொல்றது கம்பெனில. sorry, godown creation. Godown creation. Final one, stock item creation. Stock item creation. Stock item creation. ஸோ 4 ஸ்டெப் இருக்குது இன்வென்டரி கிரியேஷன் செய்யறதாக இருந்தா, இன்வென்டரி மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் செய்யறதாக இருந்தா 4 ஸ்டெப் நாங்க ஃபினிஷ் பண்ண வேணும். ஓகேவா? இது விளங்கிட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் எதை கிரியேட் பண்ணணும்? First one, stock group creation. Stock group. Second one, units of measure. Units of measure creation. Godowns creation. Third one, Stock godowns creation. Then final, stock item creation. item creation. சரியா? Stock item is a final one. Okay. So first one, put a heading stock group creation. Right guys. இப்போ நாங்க inventory சைடுக்குள்ள வரும். ஓகே, இன்வென்டரி சைடு இந்த இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இதுல சில பிக்சர்ஸ் இதுல விளங்குது. என்னன்னா ஜென்ஸ் ஐட்டம், ஸ்டோர், ஷாப், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, காஸ்ட் per யூனிட், அமௌண்ட்,
அதே மாதிரி கீழே வந்து லேடிஸ் ஐட்டம் ஸ்டோர் ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட் பர் யூனிட் அமௌண்ட். சரி, இப்ப நான் கேட்கிற கேள்வி, இதுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸையும் நீங்க குரூப் வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன குரூப்ஸ் நீங்க இதுல பண்ண முடியும்? இது நீங்க உங்களோட ஐடியா தான், ஓன் ஐடியா. நீங்க தான் அதை ஐடியா பண்ணணும். எப்படி நாங்க இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் எப்படி நாங்க குரூப் வைஸ் பிரிக்கல? ஜென்ஸ் ஐட்டம், லேடிஸ் ஐட்டம். வெரி குட். ஜென்ஸ் ஐட்டம், லேடிஸ் ஐட்டம். சில்ட்ரன் சொன்னா சில்ட்ரன் ஐட்டம், வெட்டிங் ஐட்டம், எல்டர்ஸ் ஐட்டம், எப்படி நாங்க என்ன செய்யலாம்? நாங்க பிரிக்கலாம். சரியா? சோ ஜென்ஸ் ஐட்டம், லேடிஸ் ஐட்டம், தட்ஸ் a group creation. சோ இப்போ நாங்க ஸ்டாக் குரூப்பை நாங்க கிரியேட் பண்ணது என்டர் கிரியேட். ஓகே, சரி. அப்ப ஸ்டாக் குரூப்புக்குள்ள நாங்க வந்து என்ன பண்ணினா அதுக்கப்புறம் கிரியேட் பண்றதுக்குரிய பட்டனை என்ன பண்ணா இப்ப ஸ்டாக் குரூப் கிரியேஷன் பிளேஸுக்கு வந்துட்டு ரைட். ஃபர்ஸ்ட்க்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஜென்ஸ் ஐட்டம். ஆனா ஃபர்ஸ்ட் குரூப்பை தான் கிரியேட் பண்ணணும், ஜென்ஸ் ஐட்டம். அண்ட் அண்டர்ங்கிற பிளேஸ்ல பிரைமரி, ரைட்? பிரைமரி கொடுத்தாச்சு. கேன் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் பி added? கைஸ் உடனே எஸ் வருமா நோ வரும்? எஸ் ஆ நோ? எஸ் எஸ் சார். கொடுக்கப்படும். ஏன்னு சொல்லுங்க பாம். நாங்க பொருள் வாங்கினோம்டா எட் பண்ணி போடணுமா இல்லையா? ஹெட் ஆகும். சோ அதுல சேஞ்சஸ் வரணும். தென் என்டர் எக்ஸல். ஓகே, சோ நாங்க ஜென்ஸ் ஐட்டம் கிரியேட் பண்ண அதே மாதிரி லேடிஸ் ஐட்டம். ஓகே, தென் பிரைமரி அண்ட் என்டர். we have to change yes, then enter and excel. That's all. So we have done. இப்போ நாங்க எது கிரியேட் பண்ணிட்டோம் சொல்லுங்க? ஒன் வர்க் முடிஞ்சது. என்ன கிரியேட் சொல்லுங்க? பிரைமரி எடுத்து அண்டர் கீழே கொடுக்கணுமா சார்? எஸ், பிரைமரி. எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம் தானே, பிரைமரி தான் கொடுக்கும். சரியா? ஓகே, அண்டர்ல பிரைமரி. ஓகே, ரைட். தென் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர். புட் a heading units of measure. Units of measure na what do you mean by units of measure? அது எந்த கிலோஸா, மீட்டர்ஸ்? வெரி குட். சோ என்னன்னா இப்ப ஜென்ஸ் ஐட்டம், லேடிஸ் ஐட்டம் நம்ம ஸ்டாக்க பாப்பே. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க பாப். இத எப்படி நம்ம கவுண்ட் பண்ணலாம்? கிலோகிராமா அல்லது ஒரு ஏதாவது ஒரு மெஷர் பண்றதுக்கான ஒரு அடிப்படை இருக்கும் தானே. சோ which one is possible here? நம்பர்ஸ். டி-ஷர்ட் வந்து யார்ட்ல சொல்ல முடியாது, மீட்டர்ல சொல்ல முடியாது, சென்டிமீட்டர்ல சொல்ல முடியாது. 1 2ன்னு சொல்லணும் ஷர்ட், ரைட்? அதே மாதிரி டி-ஷர்ட், ட்ரவுசர், டெனிம் ட்ரவுசர், சல்வார், சாரி, பிளவுஸ், ஃப்ராக், anything we can use only numbers. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் ன்னு சொன்ன இடத்துல நீங்க என்ன யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் மென்ஷன் பண்ணுவீங்க? லிட்டர்ஸ். லிட்டர்ஸ். ஓகே. அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பிளேஸுக்கு இடையிலான தூரம் எப்படி? மீட்டர்ஸ் ஆர் கிலோமீட்டர். அப்படி நாங்க யூஸ் பண்ண முடியும். சோ இதைத்தான் நான் இங்க சொல்றேன், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர். எந்த ஒரு சாஃப்ட்வேர்லயும் இன்வென்டரியில இந்த ஒரு கான்செப்ட் இருந்தே ஆகும், இருக்கணும், இல்லைன்னா ஃபோல்டு இருக்கு. ரைட். அப்ப we have to create units of measure. சோ எல்லாரும் ஹெடிங் போட்டீங்களா? யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் கிரியேஷன். எழுதிட்டீங்களா? yes sir. Then enter. So select create and enter. Right. Dialog box will be appear. Units creation dialog box will be appear. So type simple. Symbol. What do you mean by symbol? So what we can put here? Units. Numbers. NOS. NOS. That's it. NOS. Numbers. Okay. Right. Formal name. Full name. Numbers. Numbers. Formal name நம்ம கொடுத்த கிலோகிராம், கேஜி ன்னு கொடுத்துட்டு கிலோகிராம்ல எழுதுவோம். அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் என்ன கேஸ் இது? நம்பர்ஸுக்கு டெசிமல் போர்ஷன் என்ன?
ம்? Two decimals, sir. அதாவது இந்த நம்பர்ஸ்ங்கிற ஒரு மெஷருக்கு டெசிமல் பிளேஸ்ங்கிற தசத்துக்கு அங்கால வர தானம் இருக்குமா அல்லது இல்லையா? இல்ல இருக்காது சார். இருக்காது. 1.5 டி-ஷர்ட்னு சொல்லலாமா எங்கேயாவது? இல்ல. சோ நோ. ஆனா கிலோகிராம், கிராம் சொல்லலாமா இல்லையா? எத்தனை எத்தனை கிராம் வரைக்கும் வரலாம்? 999 99 கிராம்ஸ். அப்ப அதுல நாங்க டெசிமல் பிளேஸ் 3 கொடுக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது விளங்குதா? Guys, நான் சொல்றது கிளியரா? டெசிமல் பிளேஸ்ங்கிறது என்னன்னு கிளியரா? ஓ clear sir. ரைட், ஓகே. அப்ப அதான் நாங்க கிலோமீட்டர்னாலும் என்ன 999 என்னது சொல்லுங்களேன்? மீட்டர். அப்படித்தானே? அதுக்கப்புறம் அது என்னவா மாறும்? கிலோமீட்டரா மாறும். ஓகே, சோ அது மாதிரி. ஆகவே கைஸ் நாங்க நம்பர்ஸுக்கு வந்து டெசிமல் பிளேசஸ் இல்ல. 1 1 2 2 10 10 தான். சோ அதனால 0. சோ we have to select 0. ரைட், நாங்க ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். நம்பர்ஸ் வேற ஏதாவது அடிப்படைகள் இருக்குதா? யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் வேற ஏதாவது இடத்துல இந்த ஸ்டாக்கு கொடுக்க இயலுமா? எனிதிங் எல்ஸ்? இந்த ஸ்டாக் இது மட்டும் தான் கொடுக்கலாம் சார். numbers மட்டும். இதுதான் கொடுக்கலாம். இந்த ஸ்டாக் அப்ப உங்களோட நிறுவனத்துல என்ன ஸ்டாக் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி. சரியா? நீங்க உங்களோட மெஷர் என்ன செய்யலாம்? யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் கிரியேஷன் செய்யலாம். கிளியரா? கிளியர்? ரைட். சோ ரெண்டு விஷயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டாக் குரூப் கிரியேஷன், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் கிரியேஷன். தென் தேர்ட் ஒன் கோடவுன் கிரியேஷன். Godown creation. Godown, put a heading, godown creation. Put a subheading, godown activation. Put a subheading, godown activation. Yes, இதெல்லாம் godown ஏதாவது term இருக்குதா? இல்ல சார். இந்த டயலாக் பாக்ஸ்ல இல்ல. சோ நான் என்ன செய்யணும்? ஆக்டிவேட் பண்ணி எடுக்கும். ரைட். அப்ப godown activation heading போட்டதுக்கு பின்னாடி எழுதுங்க F11. பாருங்க F11 features. சிம்பிளி நாங்க F11 கீயை பிரஸ் பண்ணாமண்டா ஃபீச்சர்ஸுக்குள்ள, கம்பெனி ஃபீச்சர்ஸுக்குள்ள போகும். அதுல எங்களுக்கு என்ன தேவை? இன்வென்டரிக்குரிய ஃபீச்சர்ஸ் தான் தேவை. செலக்ட் இன்வென்டரி ஃபீச்சர். செலக்ட் இன்வென்டரி ஃபீச்சர். சோ நாங்க இன்வென்டரி ஃபீச்சருக்குள்ள தென் என்டர். ரைட். இதுல கைஸ் பாருங்க, இந்த கோடவுன் ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ல மெயின்டைன் மல்டிபிள் கோடவுன்ஸ் நோ ஒன்று இருக்குது. சோ நாங்க என்னன்னு மாத்தணும்? எஸ் எஸ் நாங்க கொடுத்து விட்டோம்னு சொன்னா சரியா? சிம்பிளி எங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். இப்ப நாங்க பேக் போயிட்டு பாப்போம். எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணினா பேக் போகல. இப்ப அது வியூவா? அந்த கோடவுன்ங்கிற டேர்ம் வேர்ட் இருக்குதா? எஸ் சார். எஸ். சோ இப்ப நாங்க ஆக்டிவேஷன் செஞ்சு எடுத்துட்டோம். சோ நாங்க எப்படி ஆக்டிவேஷன் செய்யற சொல்லுங்க, வே சொல்லுங்க. ஃபீச்சர்ஸ் போயிட்டு அதுல ஃபீச்சர்ஸ் போயிட்டு இன்வென்டரி அதுல இன்வென்டரி ஃபீச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு நாங்க கோடவுனை எஸ் ன்னு கொடுத்து ஆக்டிவேஷன் ஸ்டோரேஜ் செய்யணும். கிளாசிஃபிகேஷன். வெரி குட். சரி, இப்ப நாம கோடவுன் கிரியேஷன் செய்வோம். கோடவுனை செலக்ட் பண்ணிட்டோம். தென் என்டர் கிரியேட். சோ கோடவுன் இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த டீடைல்ஸ்ல என்னென்ன கோடவுன் பிளேசஸ் இருக்குது, இருப்புக்கள் எங்க எங்க காணப்படுகிறது, அதான் கோடவுன். Store 1 and shop. Store and shop. There are two places here, right? So நாங்க இங்க guys ரெண்டு பிளேஸையும் நாங்க என்ன செய்ய போறோம்? கிரியேட் பண்ணணும். ஷாப் ஃபர்ஸ்ட் ஒன். என்டர். அண்டர்ங்கிற இடத்துல சொல்லுங்க, இந்த ஷாப்ங்கிறது மெயின் லொகேஷனா அல்லது பிரைமரி லொகேஷன்? which one is correct? ஷாப் கடை, பொருள் விற்கின்ற இடம் என்பது
ஒரு அடிப்படையான இடமா அல்லது மெயின் லொகேஷனா, பிரதானமான ஒரு இடம்? எதுக்கு சொல்லுங்க. ரைட். செகண்டரியா சொல்லலாமா சார்? என்னமா? பிரைமரி இல்லாம செகண்டரியா சொல்லலாமா சார்? பிரைமரியே மெயின் நம்ம ஸ்டோர்ஸ் தான் வச்சுக்குவோம். அதாவது ஷாப் தான் நம்ம வந்து மெயின் லொகேஷன். ஏன்னா அப்படி இல்லையா? ஷாப் தான் நம்மட மெயின். தேவைப்பட்டாதான் ஸ்டோர்ல இருந்து நாங்க என்ன செய்வோம், பிரைமரி லொகேஷன்ல இருந்து சாமான நாங்க ரிசீவ் பண்ணுவோம். அது வரைக்கும் மெயின் லொகேஷனா எது இருக்கும்? ஷாப் தான் இருக்கும். எல்லாரும் ஷாப்பை தானே ஓபன் பண்ணி பிசினஸ் பண்றது, ஸ்டோர் இல்லையே. ஸோ ஷாப் இஸ் மெயின் லொகேஷன். ஸோ வி ஹேவ் டு செலக்ட் மெயின் லொகேஷன். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? தென் என்டர். செகண்டரி, இப்ப நாங்க பிரைமரியை செலக்ட் பண்ணுவோம், ஸ்டோர். ஸோ தட் இஸ் a primary place, right? Okay, that's all. அப்ப நாங்க ரெண்டு பிளேசஸையும் நாங்க கிரியேட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க, ஆல்டர்ல போயிட்டு பார்க்கலாம். ஷொப்ங்கிறதும் இருக்குது, நாங்க மெயின் லொகேஷன் கொடுத்திருந்தோம். வெப் போயிட்டு பார்க்கலாம், ஸ்டோரை பார்க்கலாம். ஸ்டோருக்கு நாங்க பிரைமரி லொகேஷனை கொடுத்துருக்கோம். இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? எஸ், இது கிளியரா? கோ டவுன் பிளேசஸ். எல்லாரும் கிளியரா? சேல்ஸ் பண்றத மெயினா வச்சுக்கோமா சார்? இப்ப இன்வென்ட்ரிங்கிறது நம்ம ஒரு இடத்த சேமிச்சு வைக்கிறது தானே சார்? எஸ், அதாவது சேமிச்சு வைக்கிறது தான். ஓகே, ஆனா ஷொப்ல இருக்கிறது தான் மெயினான எங்களுக்கு இன்வென்ட்ரியா இருக்கு. ஸ்டோர் வந்து எங்களுக்கு அடிப்படை தான். ஷொப் இல்லாட்டியும் ஸ்டோருங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கும். பிரைமரியா அது இருக்கணும், எல்லா நிறுவனத்திலையும் இருக்கும். ஆனா ஷொப்ங்கிறது ஒரு மெயின் லொகேஷனாக அது இண்டிகேட் பண்ணப்படும். அதுல இருக்கிற ஸ்டாக் முடிஞ்சாதான் நாங்க இதுல பிரைமரி லொகேஷன்ல இருந்து என்ன செய்வோம், ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணுவோம். விளங்கிட்டாமா? ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்ப நம்ம ஒரு பல்கா பர்ச்சேஸ் பண்றோம், அதுல எங்கட ஷொப்புக்கு வைக்கக்கூடியதை வச்சுட்டு பேலன்ஸை நாங்க எங்க கொண்டு வைக்கிறது, ஸ்டோர் பண்ணுவோம், ஸ்டோர்ல வச்சுக்கொள்வோம். அப்படிதானே? நான் சொல்றது விளங்குதா? எல்லாத்தையும் கொண்டு ஸ்டோர்ல வச்சுட்டு கஸ்டமர் கேட்டு வந்ததுக்கு பிறகு நாங்க போய் ஸ்டோரை திறந்து சேல்ஸ் பண்றதா? இஸ் இட் கரெக்ட் வே? இல்ல இல்ல சார். இல்ல. சோ மெயின் லொகேஷன்ல தான் எங்கட ஸ்டோர் எங்கட மெயின் லொகேஷன்ல இருக்கும். தென் அதுல இருந்து எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு மிச்சம் அதுக்கு மேல இருக்கிற ஸ்டாக் நாங்க பிரைமரி லொகேஷன்ல சர்வ் பண்ணி வச்சுக்கோம். தேவைப்பட்ட எடுத்துக்கொள்வோம், தேவையில்லைன்னா அங்கேயே இருக்கும். ரைட். ஸோ நாங்க இன்வென்டரி மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன்ல 4, அதுல 3 விஷயம் கிரியேட் பண்ணிக்கிறோம். என்னென்ன சொல்லுங்க? ஸ்டாக் குரூப் கிரியேஷன், stock group creation, Units of measure creations, measure, godown creations. godown godown creation. creation. So final step, stock item creation. So அது வந்து நாங்க அடுத்த கிளாஸ், சரியா, நாங்க ஒரு எடிஷனல் கிளாஸ் ஒன்று போடுவோம், மிஸ் பண்ணப்பட்ட கிளாஸஸ். ஸோ இந்த வீக்குக்குள்ள ஒரு கிளாஸ், ஒரு 1 hour கிளாஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள நாங்க இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல எல்லா கன்செப்டையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். சரியா கேஸ்? ட்ரையல் பேலன்ஸ்ல அந்த பேலன்ஸ் இருக்கிற கன்செப்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். கமிங் சாட்டர்டே நாங்க வந்து டிரான்சாக்ஷனுக்குள்ள போவோம். நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களுக்குள்ள நாங்க போய் அந்த எவ்ரிடே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எப்படி என்ன பண்றது என்கிற விஷயத்தை நாங்க அடுத்த நெக்ஸ்ட் கமிங் சாட்டர்டே நாங்க அதை பார்க்கலாம். ஸோ இடையில நாங்க ஒரு குட்டி கிளாஸ் போட்டு நாங்க என்ன செய்வோம்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் எப்படி செய்வோம், ஒரு 1/2 hour கிளாஸ் போதும், இட்ஸ் எனாஃப். அதோட ட்ரையல் பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். ரைட். சரி கேஸ், இப்போ நான் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் சும்மா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸை காட்டுறேன். எவ்வளவு இன்னும் பேலன்ஸ் டிஃபரெண்ட்ல இருக்குதா சொல்லுங்க? 884,550 சார். 550 rupees, ரைட். ஸோ இது எந்த பண்ணினா 0 ஆயிரும். ஸோ பார்ப்போம் இப்போ நம்ம அது ஓகே ஆயிடுச்சு. ட்ரையல் பேலன்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்வென்ட்ரி தானே நாங்க இன்னும் இன்வென்டர் எந்த பண்ண வேண்டியிருக்குது. இப்போ ஓகேவா பேலன்ஸ்? 884,500 சரி சரி சார். இதை நாங்க எந்த பண்ணி முடிச்சோம்னா 0 பேலன்ஸ் வந்துடும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஓகே, பில் ஆயிரும். கிளியர், அவ்வளவுதான். ஸோ நாங்க சரியா தான் போயிட்டு இருக்கிறோம், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம நாங்க கரெக்ட் வேல போயிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்டா நாங்க என்ன பண்ணி விட்டுவோம் அடுத்த கிளாஸ், சிம்பிளா
ட்ரையல் பேலன்ஸ் ஆகி ஓகேவா கிளியர் ஓ சார் கிளியர் ஸோ அப்போ இடையில நாங்க ஒரு ஷார்ட் கிளாஸ் போட்டு நாங்க ஃபைனல் கன்செப்டையும் ட்ரையல் பேலன்ஸையும் நாங்க முடிச்சிட்டு கமிங் சாட்டர்டே நியூ சாப்டருக்குள்ள போவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எது டவுட் இருந்தா எனக்கு கேட்டுக்கோங்க. சரியா? ரைட், மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். வெல்கம்.